ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் யோகேஷ் ராம்குமார். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தாத சில 3 முக்கியமான விஷயம். அண்ட் இந்த 3 முக்கியமான விஷயம் தெரிலனா லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த 3 முக்கியமான விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அந்த 3 முக்கியமான விஷயம் என்ன, அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோட சேனலில் வந்து இதுக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து சில முக்கியமான ஹேபிட்ஸை பற்றி போட்டிருப்பேன். நல்ல விதமான ஹேபிட்ஸ் இல்லை, சில டெஸ்ட்ராயிங் ஹேபிட்ஸை பற்றி. அதெல்லாம் என்னென்ன, அதை நான் எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் டூ செக் அவுட் தட். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல் முக்கியமான விஷயம் நம்ம ஸ்கூலில் கற்றுக் கொடுக்காதது என்னென்னா, லைஃப்பில் தோத்துட்டா என்ன பண்ணுறது. நமக்கு பித்தாகரஸ் தியரம் நடத்தியிருப்பாங்க, இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், இந்த மாதிரி எல்லாமே நடத்தியிருப்பாங்க. ஆனால் லைஃப்பில் தோத்துட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுலேயே உங்களை வந்து எப்படி நீங்கள் நினச்சிப்பீங்க அப்படின்னா, அவ்வளோதான், நமக்குலாம் இனி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இப்படி மட்டும்தான் தோணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் பூமர் அங்கிள் மாதிரி அட்வைஸ் கொடுக்க வரல. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஹியூமன்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட். திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஹியூமன்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா, என் லைஃப்பை பற்றி யாருக்காச்சும் தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வெறும் 78 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 தான் என்னோட 10th மேக்ஸ் மார்க்கு. இது என்னடா இது போய் வெறும்னு சொல்கிறேன், வெறும் 78ன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நிறையா பேர். ஆனால் எனக்கு அது ரொம்ப கம்மி, ஏன் பொட்டன்ஷியலுக்கு அது ரொம்ப கம்மின்றது எனக்கு அன்றைக்கே ரியலைஸ் ஆச்சு. பட் இப்போது நான் என்னோட மேக்ஸில் 12th 98 அண்ட் 478 அவுட் ஆஃப் 500 ஓவராலாக ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஸோ என் கதை நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி உங்கள் கதையும் ரீபில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் தோத்துட்டா ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேளுங்க, இந்த தோல்வி மூலயமா நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம எப்படி நம்மளை ரீபில்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் தான் உங்களை வந்து ரொம்ப தூரம் லைஃப்பில் கொண்டு போக உதவும். ஸோ நான் திரும்பவும் சொன்ன மாதிரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அட்வைஸ்லாம் கொடுக்க யாராலையுமே முடியாது. அன்டில் தன் அதர்வைஸ் யூ ஹாவ் டு ரியலைஸ் தட். தோக்குறதுன்றது உங்கள் லைஃப்பில் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கமா. உங்களோட ஸ்டோரியை தரமாக எழுதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கிறன்றதை பற்றி. அவங்க டிசிப்ளின்டாக இருக்கணும், ஸ்கூலில் வந்து லைனில் போகணும், வாஷ்ரூம் போக முன்னாடி கை கட்டி போகணும் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களேன்னு தவிர, லைஃப்பில் எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும்னு சொல்லி சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் 12th முடிச்சு வெறும் 3 மாதம் தான். இந்த மார்ச் மந்த்து தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வருஷம் தான் நான் 12th முடித்தேன். 12th முடிக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படா ஸ்கூல் லைஃப் முடியும், எப்படா ஸ்கூல் லைஃப் டக்குன்னு முடிக்கிறது அப்படின்ற ஒரே தாட் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஸ்கூல்லே இருந்திருக்கலாம் போல். இந்த டைலாக்கை நீங்களே சரி ஒரு கட்டத்தில் 12th முடிக்கிறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம 12th முடிக்க போகிறதுக்கு முன்னாடி, முடிச்சக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் விளாடலாம், போய் படம் பார்க்கணும், நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லி ஒரு 20 நாள் வந்து சூப்பர்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா ரியலைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கூலுக்கும் காலேஜ் டேஸுக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இன்ஜினியரிங்னா ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 மாதம் சும்மா இருப்பீங்க. மீன்ஸ் அவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டயத்தை எல்லாமே எஃபெக்டிவாக அண்ட் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் ஒரு சின்ன கோர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நானும் வந்து 100% யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த அட்வைஸை நான் உங்களுக்கு முன்னாடியே தரேன். ஜஸ்ட் 12th முடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும், ஓடணும்னு சொல்லி ஷார்ட் டேர்மாக யோசிக்காமல், ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன புதுசாக கற்றுக்கலாம், இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களோட திங்கிங்கை வந்து மாற்றுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஏன்டா என் மூஞ்சி இப்போ வந்து பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கலாம். ஜஸ்ட் லைட் எல்லாமே டிம் ஆகிடுச்சு, ஸோ ஃப்ளாஷ் போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு வரலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, மெயின்டைனிங் யுவர் ஓன் ஸ்டெப்ஸ். இல்லை எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஸ்கூலில் எல்லாருமே சுத்தம் சோறு போடும் நமக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சோறு சமைக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. ஸோ இது என்னடா இந்த இதெல்லாம் போய் குக்கிங்லாம் நம்ம ஏன்டா இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான ஸ்கில்ஸு. குக்கிங் பண்ணுறது, உங்களோட துணியை துவைச்சி நீங்களே அதை மடிச்சு வைக்கிறது எல்லாமே ரொம்ப அண்டர்ரேட்டடு. ஆனால் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இப்போ நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு இப்போயே கற்றுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் அப்படிலாம் நமக்கு வந்து ஸ்கூலில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்சியல்ஸ். ஸோ
ஸோ இதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி தான் இதை தேர்ட் திங்காக வச்சுருக்கேன். ஜஸ்ட் மெயின்டைனிங் உங்களோட ஸ்டடி ரூமை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து நீங்களே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டான இது வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த 3 விஷயம் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து யாருக்குமே கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸை கொடுத்துருப்பேன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட கசின்ஸ் அவங்களோட நெய்பர்ஸ் யாராச்சும் வந்து ஜஸ்ட் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர் ஈவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஜஸ்ட் ஷேர் பண்ணி விட்டு உங்களோட ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் வரும் வரை இட் இஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம் குமார்.